சொந்தங்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சென்னிலா சுதாகரன். ஸோ இன்னைக்கு நம்ம பயங்கரமாக ரெடி ஆகிட்டு எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே போகிறோம் பாப்போம்? நம்ம நீங்கள் ஃபேண்டாஸ்டிக்காக ஒரு ரெசார்ட்டுக்கு போகிறோம்ல, டியூன் எக்கோ ஸ்பா வில்லேஜ். கரெக்டாக? ஆமாம், டியூன் எக்கோ ஸ்பா வில்லேஜ். வெஸ்டர்னும் ட்ரெடிஷனல் கலந்த ஒரு ரெசார்ட். சூப்பராக இருக்கும். ஷூட்டுக்கு பெஸ்ட் பிளேஸ். நாங்கள் ஷூட்டு இப்போ அங்கே பண்ண போகிறோம். அங்கே இப்போ வந்து ஒரு ஷூட் பண்ண போகிறோம், ஒரு கப்பிள் ஷூட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ அங்கே தான் நம்மளோட இன்னைக்கு ஸ்டேவும் நமக்கு அங்கே தான் இருக்க போகுது. ஸோ அந்த இடம் எப்படி இருக்குன்றது எங்களுக்கும் வந்து ஒரு எக்ஸைட்டிங்காக தான் இருக்கு. In 300 meters, turn right. Your destination is on the right. ஸோ இப்போ நம்ம வந்து டியூன் ஈக்கோ வில்லேஜ் அண்ட் ஸ்பாக்குள்ளே வந்திருக்கோம். இல்லை இப்போ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்கல்ப்சர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் டச்சோட வந்து அங்கே டெம்பிள் மாதிரி, ரிசப்ஷனே அவங்க வந்து டெம்பிள் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2:45. நம்மளுக்கு வந்து 12:30க்கே செக்இன் சொல்லியிருந்தாங்க. பட் எங்களுக்கு வந்து நிறைய ஒர்க் இருந்தது வீட்டில் கொஞ்சம், அதனால நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம். ஸோ இனிமேல் தான் நம்ம லஞ்சு சாப்பிட போகிறோம். ஸோ இனிமேல் தான் நாங்கள் வந்து லஞ்சுக்கு போக போகிறோம். எங்களோட அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து ட்வினிங் தான். இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம். செம்ம வெயில் இருக்குது. இவங்க வந்து நம்மளை ஒரு வார்ம் வெல்கம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ரிசப்ஷனுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ வந்து ரிசப்ஷனில் வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு செக்இன் பண்ண போகிறோம். அவங்க வந்து நமக்கு வெல்கம் ட்ரிங்க்ஸ் வந்து லெமன் ஜூஸ் கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவர் தான் வந்து மேனேஜர் உமாபதி. இப்போ வந்து நம்மளோட ரூமுக்கு கொண்டு போக போகிறாங்க. வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எத்தனை இயர்ஸ் ஓல்டு? 100 இயர்ஸ் ஓல்டு இந்த பில்லர்ஸ் எல்லாம். சூப்பர்ல. And my colleagues only 40 acres. I've been here more than 13 years. Okay. So 40 acres property, owned by a French person. The place is started before 2005 as artisan residence. So any artist can stay longer time, the free food and accommodation. Once they stay over, they have to contribute something to us. Okay. So you like to go first lunch, we can go lunch also. So always we'll immediately go to the room and come back also. And we are earlier we are being with the family leaser. Now we have the conference hall. We are concentrating on the IT people also. Okay. Each room's like a dome house. The dome in the top. Wood house. We have 6 rooms as wood house concept. And this is artist pool villa. Earlier it was artisan residence. The artists used to stay here and make a paint work like that. Now we convert the cottage with a private pool attached to the room. Okay. And the tower, the top one will show other way. India today, for organic form, we are using the restaurant. Milk also only cow milk. We have 10 cows with us. So what we are getting from the cows, we are using for this. Nice. So food you need organic and fusion there. So the breakfast, lunch, dinner, everything here only. Okay. So it's a kind of completely integrated ecosystem. The owner is actually that's why we never allow the vehicle inside. And inside the rooms also most of the things are antiques. So we are doing a new furnitures. Indirectly is against the eco concept. So most of the things are antique pieces. Okay. Nice. Small room is here only. This is the Bangle house. One of the French lady stayed with us. She made a house inside with decorate the bangles. Broken bangles. Nice. And this is called, you are going to stay the room actually. Okay. This room is, we brought it from Kerala, Dispendal house. Okay. Brought it from Kerala is 1941. You can see the entrance in the board is the private pool attached to the room. Okay. We'll take a small quick round. Okay, sure. If you want a big round, we'll do after lunch. Sure. This is, we have the indoor pool. Earlier it was a Watsu pool. The German lady conducted Watsu therapy and all. She left after we can consider as a indoor pool for the common guest. One is outdoor pool, is the indoor pool. It's a 4 feet kids pool like that. Okay. This is a spa. We have the Ayurvedic spa, Kerala rejuvenation and other things are doing. Sometimes people stay for 14 nights, Panchakama, that kind of things we are doing. Okay. And here, if only your time permit, you can go for yoga. Nice dynamic yoga. Okay. Jovially inform the guest you want to reduce 1 kg weight, you can go for that. This is the way to the yoga wall, only 7 to 8.
yoga. Nice yoga. The guy's got so many awards. Young chap, 30 years old. Okay. Doing all lot of things. இப்போ the நெல் இதில் அர்த்தம் paddy and peanuts Okay. we cultivated and lemon, Super. the chilies, a lot of things we cultivated. This is one of the kind of called granite. It's occupied. Complete pillars we brought from Tanjore and some other places. Okay, okay. இதில் கோயிலுடைய சிலைகள் அந்த இது கற்பனை எல்லாம் பண்ணோம். இது வந்து இங்கே மில்கிங் கவ் 4 o'clock. Oh, After that 4:30 farm visit, okay. balloon shooting and pottery. These regular activities. Okay, okay. Chess we kept something people interested. They want to play big coins. They can do it. Okay. That's a common pool. 4 feet to 7 feet. That is a beach gate that side. Okay. It is 7 to 6 time. That is open morning 7 to till 8 o'clock. Okay. அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுதே அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுதே ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே என் சுவாச காற்றே வரும் பாதை பார்த்தேன் போய் தாங்கி நான் இருந்தேன் மலர் கொண்ட பெண்மை வராது போனால் மலை மீது தீ போய் என் உயிர் போகும் போனாலும் துயரில்லை கண்ணே. We are reaching your home. Please get down. Please get down. Thank you so much for your warm welcome. I never check-in on the calm up. Okay. Entertain myself and entertain the guests also. Nice, nice. So just keep the luggage. I'll take you restaurant. Okay. Okay, sure. You can see the entrance 1941 like that. Oh, yeah. Original we brought from this full part, not like full part. Everything piece on the we rebuild it. Oh, So okay. I have to say welcome to you. Okay, If sure. it is daily, nobody will come and disturb you. Switches for the things. என்ன பண்றீங்க? Chicken. You come and check us. Keep the luggage, the small Very AC nice. work is going on. Okay, okay, sure. Bicycles are kept outside. You won't roam over the property of the bicycles. Okay, super. Lunch தான் போறாங்க. முடிஞ்சிரல. Hello. Wedding anniversary, birthday or something. I used to do one of the things. Oh. I don't know, it's a surprise thing. I got the information. Oh. நலம் வாழ என்னாலும் எங்கள் வாழ்த்துக்கள் டியூன் கூறும் பல்லாண்டு எங்கள் வார்த்தைகள் இழவேனில் வந்தாடும் சென்றாடும். லாங் லிவ் வாழ்க வளமுடன். Thank you. Thank you, sir. இப்போ நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் போக போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் எல்லாமே ஆர்கானிக் தான். இவங்களோட ஃபார்மில் இருந்தே கல்டிவேட் பண்ணி நமக்கு வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஃபுட்டு வந்து இப்போ சாப்பிட போகிறோம். லஞ்சுக்கு போயிட்டுருக்கோம். This part is the right person, so wrong to not. Yes, ஐ receive that. You will take care of it. So lunch we see the சொல்லுங்க. தேங்க்யூ. இங்கே பேர் பார்ப்போம். இப்போ நம்மளோட ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்துட்டாங்க. இவங்களை வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்துருந்துருப்பீங்க. நம்மளோட ஃபேவரட் டீம் தான் வராங்க, ஸ்டூடியோ பஃபெட்டு.
ஸோ இப்போ வந்து அவங்க வந்துட்டாங்க. நமக்கு வந்து ஆனால் இந்த ஃபுட்டு இன்னும் ரெடி ஆகலை. அம்மே வாங்க வாங்க வாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து சாப்பிட்டுட்டோம். நாங்கள் வந்து ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பர்கர் ஆர்டர் பண்ணோம். இப்போ எங்களுக்கு ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்துட்டாங்கன்றதுனால எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து ஷூட் பண்ணுறதுக்காக போகிறோம். ரூம் செக்இன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஷூட் பண்ண போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட்டு செக்இன் பண்ண ரூமில் வந்து நமக்கு ஏசி ஒர்க் ஆகலைன்னு சொல்லிவிட்டு அவங்க நமக்கு வேறு ரூம் மாற்றி விட்டுட்டாங்க. இது வந்து பூல் ஹவுஸ் 3. நம்ம ஃபஸ்ட்டு போனது பூல் ஹவுஸ் 2. ஸோ இது வந்து அதை விட ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த ரூம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹாலுமே வந்து பெருசாக கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் வெளிச்சமும் நல்லா இருந்துச்சு. அங்கே வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இதோ இப்போ பார்த்திங்கன்னா இதான் ஹாலு. இப்போ நம்ம ரூம்குள்ளே போகிறோம். ஸோ ரூம்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெட் வந்து ஒரு ஆன்டிக் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. உள்ள இன்டீரியர் எல்லாமே நமக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்டு உள்ளே வந்து இந்த மாதிரி பாத்ரூம் ஏரியா வந்து நமக்கு கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி டப் வச்சு சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஒரு பழங்காலத்து வீடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அவங்க செட்டப் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஹோட்டல் மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகலை. ஸோ நம்ம வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஷூட்டுக்காக. ஸோ நான் வந்து உள்ளே ரெடி ஆகிட்டு இருந்தேன். ராத்திரி வாசலில் கோலமிடும் வானம் இரவுக்கு பாலமிடும் பாடும் பறவைகள் தாளமிடும் பூமரங்கள் சாமரங்கள் வீசாது இது ஒரு பொன் மாலை பொழுது வானமகள் நாளும் எனக்கது செய்தி தரும் ஒரு நாள் உலகம் நீதி பெறும் திருநாள் நிகழும் தேதி இது ஒரு பொன் மாலை பொழுது வானமகள். ஸோ இப்போ நம்ம வந்து ஷூட்லாம் முடிச்சுட்டு பயங்கர டயர்டாக இருக்கும் 2 பேரும். நைட்டு டின்னருக்கே நாங்கள் இப்போ டைம் என்ன பார்ப்போம் 9 கிட்ட ஆகிடுச்சு. டின்னருக்கு இப்போ தான் நம்ம வரோம். ஸோ என்ன டின்னர் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம். டின்னர் வந்து நமக்கு புஃபே தான் வச்சுருக்காங்க. ஸோ நம்மளே தான் வந்து எடுத்து என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். கோழி மிளகு சாரு, கோழி மிளகு அது இதுவா சூப்பு. ஸோ லெமன் கொரியாண்டர் சூப்பு. இது வந்து கோழி மிளகு சாருன்னா வந்து சூப்பு தான். நெக்ஸ்ட் வந்து கோபி 65 வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 65 ஆலு மட்டர் மசாலா அண்ட் கடாய் பன்னீர் இருக்குது. தென் தால் பேபி ஆனியன், அப்புறம் வந்து வெஜிடபிள் ஜால் ஃப்ரெசி வெஜிடபிள்ஸ் வச்சு இதெல்லாம் நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் மாதிரி இருக்குது. ஸ்பெகெத்தி ஒஜிலோன்னு ஏதோ வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு சாஃப்ரானி புலாவ், ஏதோ வித்தியாசமான ஐட்டம்ஸாக தான் இருக்குது. ஆர்கானிக் ரைஸ் தான். சிக்கன் தம் பிரியாணி. நெக்ஸ்ட் சிக்கன் நெல்கிரி குருமா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்குவிட் பெப்பர் ஃப்ரை. ஸ்குவிட்னா உங்களுக்கு தெரியுமா, கனவா மீன் தான் ஸ்குவிட்டு. அப்புறம் வந்து மசாலா ஃப்ரைட் ஃபிஷ் வந்து லைவ் கவுண்டரும் வச்சுருக்காங்க. ரொட்டி நான் அதெல்லாம் வந்து லைவ் கவுண்டர் இருக்குது. தென் டிக்கா இதெல்லாம் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இதெல்லாம் இருக்குது, நாங்கள் பார்க்கல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கார்டன் க்ரீன் சாலட், நெக்ஸ்ட் டொமேட்டோ மொசரல்லா சாலட், குக்கும்பர் யோகட் சாலட், கேசர் சிக்கன் சாலட், சீசர் கர்ட் ரைஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. டெசர்ட் வந்து நமக்கு கேக் பேஸ்ட்ரி, அசார்ட்டட் பேஸ்ட்ரி வச்சுருக்காங்க.
தென் இது வந்து புட்டிங் வச்சுருக்காங்க. ஃப்ரூட் சாலட் வந்து காலி ஆகிடுச்சு நம்ம லேட்டாக வந்ததுனால. நெக்ஸ்ட் வந்து ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க. ஐஸ்கிரீமும் காலி ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. இது சூப்பராக வயிறு மட்டும் சாப்பிட்டுட்டோம். இப்போ வந்து நமக்கு டெசர்ட்ஸ் வந்திருக்கு. அதில் பாதி காலி பண்ணியாச்சு. இப்போ இங்கே வந்து நமக்கு ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் வந்திருக்கு. அப்புறம் வந்து சுட சுட குலாப் ஜாமுன் வந்திருக்கு. நாங்கள் சாப்பிட போகிறோம். இங்கே ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரி ஒரு போர்டு வச்சுருக்காங்க, ஆக்டிவிட்டி போர்டு. இதில் வந்து டைமிங்ஸ் கொடுத்து அந்தந்த டைமுக்கு என்ன ஆக்டிவிட்டிஸ் நடக்கும்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோம். இப்போ சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ரூமுக்கு போகிறோம். பகி கால் பண்ணால் வரும், பட் நாங்கள் சாப்பிட்டு சரிக்கணுன்றதுக்காக நடந்தே போகிறோம். போகலான்னு பார்க்குறோம், ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சைக்கிள் எடுத்துகிட்டு போயிடலாமா பாப்போம்? சைக்கிள் எடுத்துகிட்டு போகலாம். கீ நம்மளை வாங்கலே பார்ப்போம். கீ வாங்கினா நான் எடுத்துன்னு போகலாம். கீழே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஓப்பன் சைக்கிள் இங்கே பாருங்களா எவ்வளோ த்ரில்லிங்காக இருக்குது. சைக்கிளுக்கு லாக் இல்லை போல, நம்ம வேணா எடுத்துக்கலாம் போல. ஐயோ ஆமாம் எடுத்துக்கலாம். ட்ரைபாட் எடுக்க மறந்துட்டேன். இப்போ நம்ம வந்து பீச்சுக்கு போகிறோம். சன்ரைஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு பிளானில் இருந்தோம். ஆனால் இப்போ சன்ரைஸ் ஆகிடுச்சா இல்லையான்னு தெரியல. நம்ம போய் பார்த்தா தெரியும். நமக்கு வந்து பக்கி வந்துருச்சு, பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பக்கி வந்துருச்சு நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்கு. இப்போ பாப்பு வந்து ட்ரைபாட் எடுத்து போயிருக்காரு. ஸோ வந்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருந்த பூல் ஹவுஸ் வந்து இதுதான், பூல் ஹவுஸ் 3. ஓகே, சரி நம்ம வந்து பீச் போகலாம் வாங்க. இங்கே தூங்கு மூஞ்சிஸ் பார்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து பீச்சுக்கிட்ட வந்துட்டோம். இப்போ பீச்சுக்கிட்ட நாங்கள் போகிறோம். சன்ரைஸ் ஆகிடுச்சா நாங்கள் போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து பூல்கிட்ட வந்துட்டோம். ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் தான் வந்து பீச் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். சூப்பராக இங்கேருந்து பீச் வியூ வேறு லெவலில் இருக்குது. இது வந்து பெரிய ஸ்விம்மிங் பூல் இது. இப்போ நம்ம வந்து பீச்சுக்கு போகலாம். க்ளவுடியாக இருக்கு. பீச் கிட்ட வந்துட்டோம். ஆனால் சன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகி கொஞ்சம் மேலே போய் க்ளவுடில் மறைஞ்சிட்டு இருக்கு. ஆனால் வெதர் சூப்பராக இருக்குது, ஃபுல் க்ளவுடியாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மீன் பிடிக்க போயிட்டு இருக்காங்க. பாப்பா அதை கவர் பண்ணுங்க பாரு. இங்கே பாரு, வந்துட்டு இருக்காங்களா பீச்ல இருந்து? இல்ல அதோ இங்க வச்சிருக்காங்க பாரு படகுலாம். நைஸ். ஒரு போல பாப்பு வந்து ட்ரைபாட செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நாங்கள் எங்கள் வேலையை காட்ட ஆரம்பிக்க போகிறோம். பீச்சில் கொஞ்ச நேரம் ஆட்டம் போட்டு இப்போ நாங்கள் திருப்பியும் கிளம்பிட்டோம். பிகாஸ் டைம் ஆக ஆரம்பிச்சிச்சு. வெயில் இதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிடும். முடியல. இங்கே பீச் கிட்டே ஒரு கஃபே இருக்குது. அப்புறம் வெளியே ஒரு சிட் அவுட் ஏரியா. அப்புறம் இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல், கிட்ஸ் ப்ளே கிரவுண்டு இருக்குது. அங்கே அப்படியே உள்ளே ஹட்டு கீழே இன்டோர் கேம்ஸு. அப்புறம் இங்கே செஸ்ஸு பெருசாக நின்று ஆடுற மாதிரி. நேற்று நைட் நாங்கள் இங்கே தான் ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். இதுக்கு மேலே நடக்க முடியலன்னு சொல்லிட்டு பக்கிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், கால் பண்ணிட்டு. இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பைசைக்கிள் தான். எல்லா இடத்துலையும் பைசைக்கிள் ஸ்டாண்டு மாதிரி இருக்கும், கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா யோகா ஹாலு. இங்கே 7 to 8 AM வந்து யோகா பண்ணுவாங்க. ஈவினிங் வந்து மெடிடேஷன் 5 to 6 போட்டிருக்காங்க. ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸ்பா ரூம் போல் இருக்குது. ஸ்பா அண்ட் மசாஜ் இங்கே அது கூட இருக்குது. ஸோ இது ஒரு ஸ்பா ரூமு.
பியூட்டி ட்ரீட்மெண்ட்டும் வச்சுருக்காங்க. அது போய்க்காங்க. ஓகே, யோகா பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா யோகா பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் சும்மா வேடிக்கை பார்க்க தான் வந்தோம். ஏன்னா செம்ம டயர்டு எங்களுக்கு, டைமும் வேறு கம்மியாக இருக்குது, அதனால தான். ஸோ இப்போ நம்ம யோகா பண்ணுறதை பார்த்தோம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் கன்சல்டேஷன் ரூம் இருக்குது. இந்த மரம் பாரு, இங்கே பாருங்க, அந்த 2 மரம் ஹக் பண்ணிட்டு இருக்கு. See this மரம் சூப்பர்ல. இங்கே பாருங்க, கிருஷ்ணா ஐடல் வச்சிருக்காங்க. ஜிம்மா? எங்க? ஓ, பேர்ட் சவுண்ட்லாம் கேட்குது உங்களுக்கு? சூப்பராக இருக்குல்ல. இவங்க வெல்கம் டு டியூன் கொடுத்துருக்காங்க. ஜிம் இருக்குங்க. இது வந்து இண்டோர் ஸ்விம்மிங் பூல் 7 AM to 7 PM ஓப்பன் போட்டிருக்கு. சூப்பராக இருக்குது ஆம்பியன்ஸ். இப்போ நம்ம வந்து ட்ரெஸ்அப் பண்ணி ரெடி ஆகிட்டோம். பீச் போயிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம எங்கே போகிறோம்? பிரேக்ஃபாஸ்ட். எஸ், சாப்பிட போகிறோம். நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகிறோம். பசிக்குது எங்களுக்கு பயங்கரமாக. ஸோ இன்றைக்கி எங்களோட அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்தா க்ரீன். இதுவும் வந்து ட்வின்னிங் அவுட்ஃபிட்டு தான் எப்பயும் போல். இப்போ நம்ம வந்து பக்கி கூப்பிட வேணாம், நடந்தே போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பார்ப்போம். இப்போ நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி நிறைய கூட்டம். இன்றைக்கி வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க. வாட்டர் மெலனும் பப்பாயா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மிக்ஸ் வெஜ் போண்டா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பொங்கல், நம்ம தமிழ்நாட்டு ஸ்பெஷல் பொங்கல் இருக்குது, வெண்பொங்கல். அதுக்கப்புறம் வந்து சேமியா கிச்சடி, அது வந்து ரீஃபில் பண்ணணும், காலி ஆகிடுச்சு போல இருக்குது. இட்லி இருக்குது, இட்லி. அப்புறம் வந்து சாம்பார் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கார சட்னி அண்ட் கோகோனட் சட்னி, இது 2 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கிரேப் ஜூஸு, வாட்டர்மெலன் ஜூஸ், 2 ஜூஸ் வச்சுருக்காங்க. அண்ட் தென் மில்க் இருக்குது. வந்து சாக்கோஸு, சாக்கோஸ். அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் இருக்குது. பைனாப்பிள் கேசரி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டோனட் இருக்குது அண்ட் பாயில்டு எக். அப்புறம் வந்து லைவ் கவுண்டர் வந்து நமக்கு எக் ஆம்லெட் போட்டு கொடுக்குறாங்க. ஸோ எக் ஆம்லெட் வந்து லைவ் கவுண்டர் வச்சுருக்காங்க. அண்ட் தோசை, ஸோ பொடி தோசை இருக்குது. பட்டர், ஜாம் அண்ட் ப்ரெட் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ஆம்லெட்டும் ஒரு கீ ரோஸ்ட் பொடி தோசையும் சொல்லியிருக்கோம். தோசை வந்துருச்சு, பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஆம்லெட்டும் வந்துருச்சு. ஓகே பாப்பா, வச்சுட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த ஐட்டம்ஸ் தான் சாப்பிட போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. வெரைட்டியாக வச்சுருக்குறாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு. தெரியல, வீடியோ எல்லாத்தையும் எடுத்துட்டோம். ஆமாம், எல்லாம் சாப்பிட முடியுமான்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபிஷ் விட்டுருக்காங்க. நமக்கு இந்த கிச்சன் ஏரியா ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடத்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து பாத்வேயில் விட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த இண்டோர் கேம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ கேரம் இருக்குது. அப்புறம் அங்கே வந்து செஸ்ஸு அதெல்லாமே இருக்குது. புக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு புக் லவராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே கண்டிப்பாக பார்க்கலாம்.
அண்ட் அங்கே வாஷ்ரூம் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கோவில் இருக்குது, ஆமாம், ஆனால் வெயிலாக இருக்குது. நாங்கள் உங்களை இங்கேருந்தே காமிக்கிறோம். அங்கே இருக்க பாருங்கள், அதுதான் வந்து கோவில். பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையுமே அழகாக சாமி சிலை வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணி இதேமாரி அங்கங்கே உள்ள வச்சுருக்காங்க போல். பட் ஆனால் இப்போ அங்கே உள்ள அலோடு இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து செக் அவுட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஃபீட்பேக் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ பாப்பா தான் ஃபில் பண்ண போகிறாங்க. இன்னொரு விஷயம் நம்ம கவர் பண்ணாமல் விட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு மினி ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஸோ இந்த கூலர் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூல்ட்ரிங்க்ஸு ட்ரிங்க்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ அப்படியே வந்து நம்ம வந்து மூடிடுறோம். இந்த லேண்ட்லேயே வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் இங்கேருந்தே கல்டிவேட் பண்ணி இதை வச்சு தான் இவங்க வந்து நமக்கு குக் பண்ணி ரெஸ்டாரண்ட்டில் வந்து சர்வ் பண்ணுறாங்க. எல்லாமே ஆர்கானிக் தான். ஸோ வெளியிலேருந்து அவங்க எதுவும் வாங்கலாம். அதே மாதிரி மில்க்குமே வந்து இங்கே கவு வச்சுருக்காங்க ஷெட்டில். ஸோ இங்கேருந்து தான் நமக்கு மில்க்குமே வருது. லேண்டு காமிச்சிடு. இங்கே வந்து ஆர்கானிக் உரம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, வேஸ்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு இவங்க வந்து ஆர்கானிக் உரம் வந்து இங்கே ரெடி பண்ணி இங்கேயே வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த இடத்துல தான் வந்து ரைஸ் வந்து கல்டிவேட் பண்ணுற இடமா. ஹார்வெஸ்ட் பண்ணிங்க இப்போ தான். ஓகே, இப்போ ஸோ திருப்பியும் போட்டிருக்காங்க போல. வந்து கேழ்வரகு கம்பு மட்டும் வச்சுருக்காங்க. ஓ சரி சரி. ஸோ இப்போ நம்ம வந்து செக் அவுட் பண்ண போகிறோம். பண்ணிட்டோம் ஆக்சுவலாக. இப்போ நம்ம வந்து ஜூன் வந்து வெக்கேட் பண்ணிட்டு கிளம்புறோம். ஸோ நாங்கள் வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே வந்து 1 டே ஸ்டே பண்ணது செம்மையாக இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப கைண்டாக இருந்தாங்க. முக்கியமாக வந்து இங்கே நமக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம எப்போ காண்டாக்ட் பண்ணாலும் வந்து ரீச்சபிளாக இருந்தாங்க. நம்ம என்ன கேட்டாலும் உடனே அந்த பகிலாம் நம்ம எப்போ கால் பண்ணாலும் உடனே வந்து நம்மளை பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. செக் அவுட் எல்லாமே நான் இருப்பேன். ஷூர், தேங்க்யூ, பாய் பாய். ஹலோ சொந்தங்களே, ஸோ நம்ம வந்து டியூன் ஈகோ வில்லேஜ் அண்ட் ஸ்பா வந்து நம்ம வெக்கேட் பண்ணிட்டோம். செக் அவுட் பண்ணிட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஒரு ஹோம் அவே ஃப்ரம் ஹோம் அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து எங்களை ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. இது வரைக்கும் நாங்கள் ஸ்டே பண்ண எந்த ஒரு ரெசார்ட்லேயும் இந்த அளவுக்கு நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டியோ அந்த கைண்ட்னஸ் வந்து நாங்கள் ரிசீவ் பண்ணது இல்லை. இங்கே வந்து ஒரு மேனேஜராக இருந்து உமாபதி சார் வந்து ரொம்பவே கைண்டாக எங்களுக்காக வந்து சாங்கெல்லாம் பாடி ஒரு இடத்துக்கும் எங்களை வந்து பர்சனலாக அவரே வந்து பக்கி வந்து டிரைவ் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போய் காமிச்சு ரொம்ப சூப்பராக வந்து பார்த்துக்கிட்டாங்க. அவங்களோட அங்கே இருக்க ஒர்க்கர்ஸுமே வந்து ரொம்ப நம்மளை வந்து என்ன வேணும் கேட்டு அந்த அளவுக்கு வந்து எப்படி சொல்கிறது, அந்த அளவுக்கு வந்து யாரும் பார்ப்பாங்களா, நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மா எப்படி பார்த்துப்பாங்க அந்த மாதிரி தான் அவங்க எல்லாருமே எங்களுக்கு பண்ணாங்க. ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, திருப்பி நம்ம 1 டேல இங்கேருந்து கிளம்பிட்டோமேன்ட்டு ரொம்ப எங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நெக்ஸ்ட் கண்டிப்பாக நாங்கள் இன்னொரு நாள் வந்து ஃபேமிலியோடு வந்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்ட்டு தான் யோசிச்சிருக்கோம். இது சம்மருன்றதுனால நமக்கு கொஞ்சம் ஹாட்டாக இருக்காங்க. இதுவே ஒரு வின்டரோ இல்லை வந்து ஒரு ரெய்னி சீசன்லலாம் நம்ம வந்தோன்னா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம். ஸோ நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு வந்து கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டை வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஃபுட்டுமே வந்து உங்களுக்கு எல்லாமே ஆர்கானிக்ன்றதுனால வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அது ஒரு ஹோட்டல் மாதிரியே நமக்கு தெரியல பாப்போம். அந்த இட்லி தோசை அதெல்லாமே வந்து அங்கே கல்டிவேட் பண்ணி அந்த ரைஸில் வந்து அவங்க பேட்டர் ரெடி பண்ணி தான் போடுறாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து மஸ்ட் விசிட் ரெசார்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. நாங்கள் இன்னும் போஸ்ட் பண்ணல. ஸோ எப்போலாம் டைம் கிடைக்குதோ நாங்கள் எடிட் பண்ணி எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணுறோம். நாங்கள் ரொம்ப டைட் ஸ்கெடியூலில் போயிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் பத்த மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாரும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுற வீடியோஸ், நீங்கள் என்னென்ன வீடியோஸ்லாம் கேட்குறீங்களோ அது எல்லாமே நாங்கள் சீக்கிரமாகவே வந்து
வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவோம். அது எங்களுக்கு பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் பத்த மாட்டேங்குது. கண்டிப்பாக இனிமேல் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கேட்குற வீடியோஸ் எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணுவோம். அண்ட் இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டாகிராமில் நம்மளோட அக்கௌண்ட்டை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஸோ செனிலா சுதாகரன் தான் நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய ட்ராவல் vlogs, அப்புறம் வந்து என்டர்டெயின்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து ஃபுட் vlogs, ஃபுட் வீடியோஸும் இனிமேல் வர போடுவோம், போஸ்ட் பண்ணுவோம். அப்புறம் வந்து வேற என்ன, லைஃப் ஸ்டைல், வேற என்னது, அப்புறம் வந்து கிராஃப்ட் ஒர்க்ஸ், இது எல்லாமே நம்மளோட சேனல்ல இருக்க போகுது. ஸோ எஸ், டைவர்சிஃபைட் அக்கௌண்ட் நம்மளோடது, டைவர்சிஃபைட் சேனல். நீங்கள் உங்களுக்கு வேறு என்னென்னலாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் அப்கமிங் டேஸில் கண்டிப்பாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ see you in the next video. Until then, bye from Senila Sudhakaran. Take care. Tata.